கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோ ஆதரவு தருவதாக சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் ஆதரவு மட்டும் இல்லை, அமைச்சர்களிடம் பெற்று இருக்கிறாங்க, வாழ்த்துக்கள். ஆனால் எந்த நேரத்தில் என்ன ஆகும் என்பது நாம் பொறுத்திருப்போம். நிச்சயமாக இது 5 ஆண்டு காலம் நடைபெறக்கூடிய ஆட்சி அல்ல, உறுதியாக சொல்றேன். ஆனால் ஜனநாயக அமைப்பில் இந்த தீர்ப்பு சினிமா கவர்ச்சிக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு என்பதுதான் உண்மை. இன்னும் சொல்லணும்னா, நம்ம கூட்டணி மேல நம்பிக்கை வச்சு மக்கள் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் துணையோட இந்த ஆட்சி நடக்குது. ஆனா இந்த வெற்றியை மாபெரும் வெற்றியா சித்தரிக்க பல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதை முறியடிச்சாலே போலி பிம்பங்கள் நொறுங்கி போயிடும். நமக்கும் அவங்களுக்கும் 17 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம். நம்மை நம்பி 1,55 லட்சம் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. 73 எம்எல்ஏக்கள் நமக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா, நம்மளோட தோல்விக்கே இன்று மக்கள் எல்லாம் பெரும்பான்மையாக வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. நீங்க கூட மீடியாவில் நிறைய பேட்டிகளை பார்த்திருப்பீங்க. பொதுமக்கள் நம்மளோட சாதனைகளை சொல்லிட்டு வாக்களிக்கும் போது மாத்தி போட்டோம்னு சொல்றாங்க. சும்மா பசங்க சொன்னாங்க, விளையாட்டுதானே போட்டோம் 2 ஓட்டு. நீங்க முதலமைச்சர் தான் அப்படிங்க நினைச்சோம், அதான் அது இல்லையா போச்சு, அதான் வருத்தமா இருக்கு. அவங்க நம்ம சாதனைகளை சொல்ற போது கேட்கும் போது மகிழ்ச்சியா இருந்தாலும், அவங்களுடைய வாக்குகளை நாம் பெற தவறுனது ஏன்னு சிந்திக்க வேண்டியது இப்ப அவசியமா இருக்கு.